நக்காடா நக்காடா நக்கா. எதுக்கு சார் இருந்தாலும் போட்ட இந்த அடி அடிக்கிறீங்க? நாயகன். நாயகனா? வேலு நாயக்கன். எது வேலு நாயகரா? ஆமா, நாயகன் படத்துல கமலஹாசன் ஒரு போலீஸ்காரன் அடி அடிச்சுதானே வேலை ஆகிறாரு. ஆமா, அதான் இந்த ஆளு போட்டு அடிச்சு வேலை ஆகிறாரு. ஐயோ, நாயகன் படத்துல கமலஹாசன் அடிச்சது ஒரு போலீஸ, நீங்க அடிக்கிறது ஒரு புள்ள பூச்சிய. ஆமா சார், இருந்தாலே அப்பாவி பிளாட்பாரத்துல 5க்கும் 10க்கும் அலையிற ஒரு பிச்சைக்காரன், அவனை போட்டு அடிக்கிறீங்க. அப்புறம் எப்படி வேலை ஆகிறாரு? இப்ப என்ன, நீங்க வேலு நாயக்கர் ஆகணும், அவ்வளவுதானே? ஆமா, வாங்க. நீ நீ என்ன பண்ற, இந்த பக்கமா ஒரு நாய் பிடிக்கிற வண்டி வரும், அதுல ஏறி எஸ்கேப் ஆயிரும். அது நாயகமே. நீ உள்ள ஏறினா அது எஸ்கேப் ஆயிரும். ஓகே, என்ன அதுக்கும் ஓகேட்டு போறான். சரி வாங்க, நம்மளும் போலாம். நாய் வண்டிக்கா? வேலு நாயக்கர் ஆக்கணும்டா, போடா. ஓகே, வாங்க. நான் இந்த பக்கம் திருப்புறேன். நான் இந்த பக்கம் திருப்புறேன். ஓகே. என்னடா திரும்ப மாட்டேங்கிறாரு? விடுடா, நான் திரும்பிக்கிறேன். சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. ஏய், காலம் மிதிக்கிறியாடா? டேய், பெர்ஃபார்மன்ஸ்டா அது. ஓகே ஓகே. வேல் நாயக்கர் கெட்டப் ஓகே. பக்கத்துல ஜனராஜும் எலிரசு இல்லையே. சும்மா வருவாங்களா? காசு கொடுத்தாதான் வருவாங்க. விட்டா நிழல்கள் ரவி, சரண்யா எல்லாத்தையும் கூட்டு சொல்லி போட்டுருக்குது. இப்போதைக்கு நான் தான் டெல்லி கணேஷ், நான் தான் ஜனராஜ். அப்ப நானு நீங்க தான் வேலு நாயக்கர். அழுவாங்க சார், நிறுத்துங்க சார். ஏன்பா ஏன்? ஏமா சும்மா ஏன் ஏன்ற என்னன்னு கேட்டா தானே அவர் பதில் சொல்லுவாரு. நீங்க அடிச்சு 4 பேரு ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்காங்க, 3 பேர் செத்து போயிட்டாங்க. ஏன்பா? ஏமா இவர் கரப்பாம்பூச்சியை பார்த்தால வீட்டை விட்டு ஓடி போடுவாரு. இவரு போய் 4 பேர் அடிச்சாங்கன்னு சொல்ற. 4 பேர் சேர்ந்து இவரை அடிச்சாங்கன்னு வேணா சொல்ல ஒத்துக்குறோம். பிடிக்கலப்பா, எனக்கு பிடிக்கல. ஓ, அழுது பிடிக்கலையா? இப்ப மாத்திர
இருங்க, பிடிக்கலன்னு சொன்னது நீங்க பண்றது பிடிக்கலன்னு சொன்னாங்க. அழுகே இல்ல. நான் இப்ப வீட்டை விட்டு வெளியே போறேன். கொஞ்சம் பொறுமா. இதுதான் பெத்த பசங்கிறது. போகும்போது உன் துணிமணி விட்டு எடுத்துட்டு போ, நகை நட்டு எடுத்துட்டு போகாத. ஏன் நினைக்கிற நீங்க பாட்டு சொல்லிட்டு இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம நகை நட்டெல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சுன்னா எல்லாம் சேர்த்துக்கல இருந்தா. ஐயோ நாய்க்கிறே, அழுவாதீங்க, நிறுத்துங்க நாய்க்கிறே, நிறுத்துங்க, அழுகாதீங்க. அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். மூஞ்சி நாய்க்கு அழுகுது, நீ அழுகிறத பார்த்து நாய்க்கு அழுகிறா பாரு. நிறுத்துறா, நீ நிறுத்துறா. இவரு அதுக்காக சொல்லலடா, இப்ப பஞ்ச் டைலாக் விடுவாரு பாரு. யாருங்க எதை நிறுத்த சொல்றீங்க? கரண்ட் பில் ஏத்திட்டாங்கல்ல, அவனை கரண்டை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இது கரண்ட் நிறுத்த சொல்றதா? ஏங்க அப்புறம் லைட் எரியாது, ஃபேன் ஓடாது, ஒரே இருட்டாயிருமே, ஏசி கூட ஒர்க் ஆகாது. கையை காட்டினா பஸ் நிறுத்தவே போறான்ல, அவனை நிறுத்த சொல்லுங்க, நான் நிறுத்துறேன். நீ பஸ் ஸ்டாப்ல நின்னு கையை காட்டினா பஸ் நிறுத்துவான், நீ மூத்திர சந்தில நின்னுட்டு நிறுத்துனா அவன் எதை நிறுத்துவான், எப்படி நிறுத்துவான்? தண்ணில இருக்காரன் எல்லாருக்கும் 2 கூட தண்ணி கொடுத்துட்டு நான் கேட்கும் மட்டும் இல்லன்னு சொல்றான் பாரு, அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். நீ 2 குடத்தை கொண்டாந்து தண்ணி கொடுன்னு கேட்டா கொடுப்பான், நீ குடு 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 குடுன்னு மொட்டை மாடி ஓடி போய் பெரிய சின்டெக்ஸ் டேங்க கீழே கொண்டாந்து வச்சுட்டு இது ஃபுல்லா உடனே எப்படி விடுவான்? அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். போதும், நிறுத்துங்க. ஐயோ, இப்ப எதையாவது நிறுத்த சொல்லுமேடா. அங்க பாருங்க, ப்ரொடியூசர் ரகு சார் அந்த பொண்ணு கூட கடலை போட்டுங்கிறாருல, அவரை நிறுத்த சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஏன் அது அவராவது உங்களுக்கு நாய்க்காரலடா, நாயக்கரே 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 என்ன பாரு நடத்திட்டு இருக்கிற? நாயக்கரே சொன்னா நாயக்கரே நாயக்கரே வேலு நாயக்கரே. டேய், கெட்ட பொறுக்கட்டு ஆயிடுச்சுடா. ஆகல நாயக்கரே, ஆகல. இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. காப்பாத்துங்க நாயக்கரே, காப்பாத்துங்க. நீ நல்லா தானே இருக்க. அதான உனக்கு என்ன வாந்தியா, வேதியா, கால்ராவா, கக்குவாயிருமா? எனக்கு பொண்ணில நாயக்கரே, பொண்டாட்டி பொண்டாட்டியா? அவங்க வரல. பொண்டாட்டி பின்னாடியே துரத்திட்டு வர நாயக்கரே. எல்லாம் ஓடிலாம்டா. ஐயோ நாயக்கரே, துரத்துறது உங்க பொண்டாட்டி இல்ல, அந்த ஆளோட பொண்டாட்டி. டேய், அவன் பொண்டாட்டி என்னையடா துரத்துறா? ஓ, அவங்க பொண்டாட்டி அவனை துரத்திட்டு வர்றாங்கன்னு சொல்றான். டேய் ஈத்ர, என்ன பிரச்சனை சொல்லி துறடா. என் பொண்டாட்டி ஒரு சீரியல் பைத்தியம், எப்ப பார்த்தாலும் மெகா சீரியலா பார்த்து பார்த்து கடுப்பேத்த நாயக்கரே. கேபிள கட் பண்ணிடுவா. வேணா நாயக்கரே, என்ன கட் பண்ணிடுவோம் நாயக்கரே. என்னெல்லாம் பண்ணி தொலைச்ச? பதட்டமா ஓடி வர. ஓங்கி நோட்டேன் பொண்டாட்டியவா? ஐயோ, டிவி பொட்டி நாயக்கரே, டிவி உடைஞ்சு போச்சு. அதுக்கு இப்ப டிவி உனக்கு புதுசா வாங்கி தரணுமா? பாரா டுமுக்கு, இந்த ஆளு டிவிக்கு மேல போத்துற அந்த கவர் கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு. ஐயோ, டிவி இல்லன்னா என் பொண்டாட்டி என்ன கொன்னுடுவா நாயக்கரேன். அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. என்ன சொல்லுங்க. இல்ல, நாயக்கர் புதுசா ஒரு பெரிய டிவி வச்சிருக்காரு, எப்போ அங்கதான் அவர் உட்கார்ந்து பாப்பாரு. நீ என்ன பண்ற? டெய்லி காலையில உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு ஈவினிங் வந்து கூட்டிட்டு போயிடு. செருப்பல்ல அடிப்பேன். ஏண்டா, கேவலம் ஒரு சீரியல் பாக்கிறதுக்காக என்ன வேலையெல்லாம் பார்க்க சொல்றீங்க? நான் சொல்லடா. யார் சொன்னா நீயா? இனிமேல நீங்களும் டிவி பார்க்க முடியாது. டிவி எங்க இருக்கு? உள்ள உள்ள உள்ள. என் பொண்டாட்டி வந்து கேட்டா முடியாதுன்னு சொல்லிடுங்க. அடைச்சி என்ன கேவலமா நினைச்சியா ராஸ்கல். ஹலோ, என் பொண்டாட்டி வந்து டிவி வாங்கி கொடுங்கன்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். பொண்டாட்டி வந்துட்டாங்க. நாய்க்கிறே, நீங்களே கேளுங்க நாய்க்கிறே. அம்மா, எதுவும் கேட்கற நிலைமையில இப்ப நாயக்கர் இல்லம்மா. ஏன்னா வரவும் போறவன் தான் அவர் அசிங்க அசிங்கமா கேட்டுட்டு போறாங்க. வருமா? நான் இருக்கிறது வாடகை வீடு. அதுக்கு நாய்க்கு உனக்கு சொந்தமா வீடு வாங்கி தருவாங்க. இப்பதான் ஒருத்தன் டிவி வாங்கி தரலன்னு இருந்த டிவியை தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிட்டான். நீ அவர் வீட்டை உடச்சியா? டேய், நீ புதுசா ஐடியா கொடுத்துறாரா? அதானே, போமா வேலையை பாத்துக்கிட்டு. நீ குடியிருக்கிற வீட்டுக்கு ஒரு குண்டு பல்பு கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு. போமா. அதெல்லாம் வேணாங்க, எங்க வீட்டுல குடிநீர் தண்ணி வர குளம் அடிச்சிருச்சு. இவர் என்ன பிளம்பரா உன் வீட்டு குழாயில அடப்பு எடுக்கிறதுக்கு? நாயக்கரமா தெரு குழாவுல நான் 2 குடம் தண்ணி குடிக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரி 2 குடம் தண்ணி குடிக்கிறான். அடுத்து நான் தானே குடிக்கணும். வாஸ்தவம் பேசுதா. அதுக்குள்ள எதிர் வீட்டுக்காரி வந்து குடத்தை நீட்டுறா. அவ யாரு? சக்காலித்தி. ஓ, உங்க வீட்டுக்காரருக்கு 2 பொண்டாட்டியா? கைய கால உடைச்சு போடுவேன், அதுக்குதான் அவன் அடி போடுறான். நீ ஒண்ணு கவலைப்படாதமா, வேல் நாயக்கர் இருக்காரு, அவர் பாத்துக்குவாரு. டேய், செல் பிஞ்சிரும். ஐயோ, இந்த பிரச்சனைக்கு நல்ல முடிவு சொல்லுவீங்கன்னு சொன்னேன். நீங்க தான் நாய்க்கிற.
அந்த எதிர் வீட்டுக்காரி தண்ணி பிடிக்க வராத மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும். பாமா வேலையை பாத்துக்கிட்டு அதுக்காக உன் எதிர் வீட்டுக்கார வாசல்ல வந்து இவரை வாட்ச்மேன் வேலை பார்க்க சொல்றியா? நாய்க்கரு ஊருக்கெல்லாம் உதவி பண்ணுவாருன்னு சொன்னாங்க. ஆமா, ஊருக்கெல்லாம் உதவி பண்ணுவாரு. உன் வீட்டுக்கு தனியா வந்து உட்கார்ந்து பண்ணுவாரா? அப்படியா? இரு இப்பயே போய் அவளை போட்டு தள்ளிடுறேன். பண்ணு, எனக்கு என்ன? யாராவது கேட்டா நாய்க்கரு தான் போட்டு தள்ள சொல்றேன் நான். அம்மா, அம்மா. ஓட்ட விடு நாயக்கிறேன். டேய் போடா பரம்போக்கு. அவன் வீட்டுல வந்து எனக்கு காலி பண்ணுதுக்கா. நாய்க்கிறே வெள்ள நாய்க்கிறே வருது நாய்க்கிறே வருது டேய் வாய் நல்லா வருது. என்னடா வந்து சொல்லி தோடா. வெளிநாட்டுல இருந்து சரக்கு வருது நாய்க்கிறே சரக்கு சூப்பர்டா. இப்பதான் வேல் நாய் திறந்த வேலை வந்திருக்கு. நாங்க உடனே கடலுக்குள்ள போட்ல போய் சரக்கு யாருக்கும் தெரியாம கடத்திட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும், அப்படித்தானே? ஹலோ நாய்க்கிறே, அவ்வளவு ஒத்தலாம் இல்ல உங்களுக்கு. பின்ன நாளைக்கு என் மச்சான் வெளிநாட்டுல இருந்து ஃபாரின் சரக்கு எடுத்து வரான். அதுக்கு என் பொண்ணாடி தெரிஞ்சா பொண்ணே போட்டுருவா. அவளுக்கு தெரியாம சரக்கு உசார் பண்ணி இங்க கொண்டு வந்துடுறேன். சரக்கு எண்டு சைடிஸ் உண்டு. ஓகே நாய்க்கிறே? டபுள் ஓகே. டேய் இது பாரா பப்பா போடா வெளிய. டேய் எங்கடா போறீங்க? வழி அனுப்ப. சரக்கு வாங்க அடிக்க தானே ஒரு ஆணி பிடிக்க வேணாம். இதுக்குதான் போனோம். ஹலோ, இங்க வேலு நாய்க்கர் யாரு? ஜனகராஜ் கலெக்டர், நான் தான். டெல்லி கணேஷ் கலெக்டர். அடியன் வந்தோம். நீங்க 3 பேரும் நைட்டு 9 மணிக்கு நம்ம ஏரியாவுக்கு வந்துருங்க. எதுக்கு? நைட்டு 10 மணில இருந்து 6 மணிக்கு உங்களுக்கு ஒர்க் இருக்கு. என்ன ஒர்க்கு? நம்ம ஏரியால ஒரு பாடி விழுந்துச்சு. நீங்க 3 பேரும் நைட்டு பூரா இதே கெட்டப்ல ஆட்டம் போட்டு குத்தாருங்க. காலையில ஒரு குவார்டரும் ஒரு பிரியாணி கையில குத்துறேன். ஓகேவா? ஏண்டா டேய் பாடிக்கு முன்னாடி கூத்து எடுத்தா இந்த வயசும் போட்டேனே. வேலு நாயக்கர் கேட்ட போட்டுக்கிச்சு. அப்ப அடுத்தது என்ன பண்ணுவாரு? வெயிட் அண்ட் சீ. சரி வேல் நாய்க்கறானே. யாரு? ஆமா, அப்ப நானு நீங்க தான் வேலு நாயக்கர். உனக்கு தான் வரலையே விட்டு. ஓகே சாரி சார். போகும்போது புடவை மட்டும் எடுத்துட்டு போ, நானே எடுத்துட்டு போவாங்க. நல்லா சொல்லுங்க. போகும்போது போமா. ஆனா போமாருங்க, எதை நிறுத்த சொல்றீங்க? கரண்ட் பில் ஏத்திக்கலாம்ல, கரண்ட நிப்பாட்ட சொல்லுங்க. அவன அந்த குடம் கொண்டாந்து தண்ணி விடுனா அவன் விடுவான். நீ குடுகுடுன்னு மொட்டை மாடிக்கு ஏறி போய் பெரிய சிண்டெக்ஸ் சண்டே கீழே கொண்டாந்து வச்சுட்டு அவ்வளவு கை நீட்டானா சார்? அதுதான் நான் டவுட் ஆயிடுச்சு. வேலையை வணக்கி சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஏன் அது அவங்க ஆளு. ஐயோ என் பொண்டாட்டி காலையில இருந்து நாயக்கரேன்னு சொல்ல சொல்றாங்க. அவங்க வரலாம் அப்படின்னா என் பொண்டாட்டி பின்னாடியே துரத்திட்டு வராங்க நாயக்கரே. பின்னாடியே துரத்திட்டு வராங்க நாயக்கரே. பின்னாடியே துரத்திட்டு வராங்க. என் பொண்டாட்டி பின்னாடியே துரத்திட்டு வராங்க நாயக்கரே. இப்போ ஓகேவா? ஓகே பத்துங்கடாக்க. நாய்க்கரே நீங்களே கேளுங்க நாய்க்கரே. எப்படி தெரியும்? ஏன்னா பரவும் போறவெல்லாம் அது வரவு வரவெல்லாம் பொண்டாடி தெரிஞ்சா கொண்டே போயிடும். அதுக்கு ஓகே சரக்கு எந்து சைடிஸ் உண்டு. ஓகே நாய்க்கிறேன்? ஓகே ஓகே சரக்கு எந்து சைடிஸ் உண்டு. ஏன் சவுண்ட்? ஆக்ஷன். ஓகே சரக்கு எந்து சைடிஸ் உங்களுது. ஓகே நாய்க்கிறேன்? நக்கா 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 நக்கா